முகத்திற்கு முன்னால் சிரித்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் குழி பறிப்பது சில மனிதர்களின் தீராத குணமாக இருக்கிறது. போலி மனிதர்கள் அணிந்திருக்கும் நல்லவர் என்ற முகமூடி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயம் கிழிந்து தொங்கும். நேற்று ஒருவன் ஆடிய ஆட்டமெல்லாம் இன்று அவனுக்கு எதிராகவே திரும்பி நிற்பதுதான் காலத்தின் விசித்திரம். ஒரு நல்ல மனிதனின் அமைதியை உங்களின் பலவீனம் என்று நினைப்பது துரோகிகள் செய்யும் முதல் தவறு. சிங்கம் பதுங்குவது பயத்தினால் அல்ல, இரையை கச்சிதமாக கவ்வி பிடிப்பதற்கான நேரம் அது. தீய வினைகளை விதைத்தவர்கள் அதன் அறுவடை நச்சாக வந்து சேரும்போது கதறி அழுது பயனேதுமில்லை. அடுத்தவன் அழுகையில் தங்களின் மகிழ்ச்சியை தேடும் சுயநலவாதிகள் வாழ்க்கையின் இறுதியில் தனித்து விடப்படுவார்கள். காலம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதில்லை, கணக்குகளை சரியாக தீர்த்து வைக்கிறது. சதிகாரர்களின் ஒவ்வொரு சூழ்ச்சியும் நேர்மையான மனிதர்களின் வெற்றியை இன்னும் அழகாக்கவே செய்கிறது. முதுகுக்கு பின்னால் பேசுபவர்கள் எப்போதும் அடுத்தவர்களின் நிழலுக்கு பின்னால் தான் வாழ முடியும். வீசப்படும் கற்களை கொண்டுதான் சாதனையாளர்கள் தங்களுக்கான கோட்டையை கட்டி கொள்கிறார்கள். தற்காலிக வெற்றியை பார்த்து துள்ளி குதிப்பவர்களுக்கு நிரந்தர தோல்வியின் வருகை புரிவதில்லை. போலியான பாசமும் நச்சுத்தனமான வார்த்தைகளும் எந்த ஒரு நல்ல உள்ளத்தையும் வீழ்த்திவிட முடியாது. சுயநலத்திற்காக பிறரின் வாழ்க்கையை அளிப்பவர்களுக்கு ஒருபோதும் நிம்மதியான உறக்கம் வாய்ப்பதில்லை. நாடகம் ஆடுவதில் சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கதையின் முடிவை எழுதுவது இயற்கையாகத்தான் இருக்கும். இப்போதைக்கு தப்பித்து விட்டதாக கொண்டாடும் மனிதர்களுக்கு இறுதி தீர்ப்பு மிக கொடூரமாக இருக்கும். தன்னை நம்பியவர்களை ஒருவன் ஏமாற்றும் கணமே அவனுடைய வீழ்ச்சிக்கான புள்ளியும் தொடங்கிவிடுகிறது. தூற்றுபவர்கள் தூற்றற்றும் என்று விட்டுவிடுவது பலவீனம் அல்ல, அது உன்னதமான பெருந்தன்மை. மனிதர்கள் செய்த துரோகங்களின் பட்டியல் பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் அப்படியே தான் இருக்கிறது. பழி வாங்குவது அறிவுடையோர் வேலை அல்ல, ஆனால் பாடம் புகட்டுவது காலத்தின் கடமை. தந்திரமான புன்னகைக்கு பின்னால் இருக்கும் நயவஞ்சகத்தை உலகம் ஒரு நாள் நிச்சயம் அடையாளம் காணும். அடுத்தவர்களை வீழ்த்த நினைத்தவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்க வேண்டிய அவல நிலை எழுகிறது. அநீதியாக எரியப்படும் அம்புகள் அனைத்தும் எய்த்தவனையே நோக்கி திரும்பும் நாள் ஒன்று இருக்கு. பிறரை ஏமாற்றி வாழும் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் உண்மையான பெருமையை தராது. இன்று பிறரை பார்த்து சிரிக்கும் போலி சிரிப்பு நாளை சொந்த கண்ணீராக மாறும் என்பதை மனிதன் மறக்கிறான். பிறர் உழைப்பை சுரண்டி வாழும் கூட்டத்திற்கு உழைப்பின் உன்னதமான அருமை தெரிய வாய்ப்பில்லை. நல்லவர்களை நசுக்க நினைத்தவர்களின் கால்கள் காலப்போக்கில் தடுமாறி நிற்பதை உலகம் பார்க்கிறது. வஞ்சகர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சூழ்ச்சி மட்டும்தான், ஆனால் நேர்மையானவர்களுக்கு தெரிந்தது விடாமுயற்சி. பாவங்களின் மூட்டையை சுமந்து திரியும் எவரும் நெஞ்சார நிம்மதியாக வாழ முடிவதில்லை. தப்பித்து விட்டதாக எண்ணி ஆடும் ஆட்டம் ஒரு மனிதனின் சொந்த அழிவுக்கான தொடக்க புள்ளி. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படும் மனிதர்கள் தங்களின் சுயமரியாதையையே இழந்து விடுகிறார்கள். நியாயத்தின் பக்கம் நிற்கும் மனிதர்களை எந்த ஒரு அநீதியும் அசைத்துவிட முடியாது. போலி புகழ்ச்சிகளை அள்ளி தெளிக்கும் நண்பர்களை விட நேரிடையாக தாக்கும் எதிரிகளே மேலானவர்கள். சக மனிதர்களை மதிக்க தெரியாதவர்கள் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக போகும் அற்ப பிறவிகள். ஒருவன் விழும்போது கைத்தட்டிய கைகள் அவன் மீண்டும் எழும்போது பயத்தால் நடுங்குவது இயற்கையே. துரோகத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொண்ட மனிதனுக்கு அவனது அடுத்தடுத்த வெற்றிகளே ஆக சிறந்த பதில். செய்த அசிங்கங்களை மறக்க மனிதன் எத்தனை பொய்களை வேண்டுமானாலும் கோட்டை போல் கட்டலாம். உண்மை ஒருபோதும் உறங்குவதில்லை, அது விழிக்கும் போது பொய்களின் கோட்டைகள் சாம்பலாகும். அடுத்தவர்களுக்கு குழி பறிப்பவர்கள் தாங்கள் விரித்த வலையிலேயே ஒரு நாள் விழுந்து மடிவார்கள். பொறுமையின் எல்லையை சோதிக்கும் போதுதான் சாதமிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழி உண்மையாகிறது. பிறரை அவமானப்படுத்துவதில் சுகம் காணும் மனிதர்கள் சமூகத்தில் தீராத சாபக்கேடுகள். சதி திட்டங்கள் அனைத்தும் ஒரு நாள் நேர்மையின் காலடியில் தூசியாக கிடக்கும். அடுத்தவனை விற்க நினைத்தவர்கள் ஒரு நாள் தங்களின் தகுதியை இழந்து விலை போகாமல் தெருவில் நிற்பார்கள். மனிதனின் அடக்க முடியாத பேராசை அவனை ஒரு நாள் நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். காப்பாற்ற முடியாத போலி அன்பை விட ஒரு மனிதனின் தனிமையே அவனுக்கு பல மடங்கு சிறந்தது. எல்லோரையும் ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணம் இறுதியில் மனிதனை பெருமித்த ஏமாளியாக்கிவிடும். தப்பித்து விட்டோம் என்று ஓடும் மனிதர்களை அவர்களின் சொந்த குற்ற உணர்ச்சியே துரத்தி கொள்ளும். பிறர் வாழ்க்கையை கலைக்க நினைத்தவர்கள் இன்று தங்களின் சொந்த பாதையை இழந்து நிற்கிறார்கள். நச்சு புன்னகைக்கு பின்னால் இருக்கும் பயம் துரோகம் செய்தவனின் முகத்தில் எப்போதும் தெரியும்.
அடுத்தவரின் கண்ணீரில் கோட்டை கட்ட நினைத்தவர்களின் கனவுகள் ஒரு நாள் சிதைந்து போவது உறுதி. எரியப்படும் அவதூறுகள் அனைத்தும் திறமைசாலிகளின் வளர்ச்சிக்கு உரமாய் அமைந்து விடுகின்றன. பிறரை மட்டம் தட்டுவதே ஒருவனின் தகுதி என்றால் அவன் இன்னும் மனிதனாக வளரவே இல்லை என்று பொருள். ஒருமுறை உடைத்த நம்பிக்கைக்கு மீண்டும் மனித வாழ்க்கையில் இடம் அளிப்பது புத்தி அல்ல. செய்த துரோகங்கள் அனைத்தும் செய்தவனை நிழல் போல தொடர்ந்து கொண்டே இருக்கும். மனிதனின் தலைகணமும் ஆணவமும் அவனை ஒரு நாள் அக்குவேராக பிரித்துவிடும். நல்லவர்களை வீழ்த்த பயன்படுத்தும் தரம் தாழ்ந்த வழிகள் பயன்படுத்துபவனின் தரத்தையே காட்டும். நச்சு மரத்தை விதைத்தவர்கள் அதன் கசப்பான பழங்களை ஒரு நாள் உண்ண நேரிடும். மௌனத்தை தவறாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் அதன் பின் விளைவுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பிறர் கெட நினைக்கும் மனிதர்கள் எவரும் மண்ணில் நல்வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. வாழ்க்கையில் தரப்படும் வழிகள் யாவும் மனிதனை இன்னும் வலிமையானவனாகவே மாற்றுகின்றன. தப்பித்து விட்டோம் என்று மார்த்தட்டும் மனிதர்களின் ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும். எத்தனையோ முகங்களை மாற்றினாலும் மனிதனின் வஞ்சக குணம் மாறுவதே இல்லை. நயவஞ்சக பேச்சுகளை கேட்டு ஏமாறுவதற்கு இங்கு எல்லோரும் ஏமாளிகள் அல்ல. வாழ்க்கையில் ஏற்படும் வடுக்கள் யாவும் மனிதனை செதுக்கும் உன்னத பதக்கங்கள். பிறரின் பலவீனத்தை பயன்படுத்தி வாழ நினைக்கும் மனிதன் என்றுமே ஒரு கோழைதான். மனிதன் செய்யும் அநீதிகள் அவனது நிம்மதியை மட்டுமல்லாது அவனது சூழலையும் பாதிக்கும். பாதையில் வைக்கப்படும் தடைகள் யாவும் சாதனையாளர்களுக்கு படிக்கட்டுகளாக மாறிவிடுகின்றன. போலியான பாசம் காட்டும் மனிதர்கள் வாழ்க்கைக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்கிறார்கள். துரோகம் செய்வதையே தொழிலாக கொண்ட மனிதர்களுக்கு இறுதி முடிவு நன்றாக இருப்பதில்லை. எங்கு ஓடி ஒளிந்தாலும் மனிதன் செய்த கடந்த கால தவறுகள் அவனை துரத்தாமல் விடாது. அடுத்தவர்களை அவமதித்த உதடுகள் ஒரு நாள் உதவி கேட்டு கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்படும். துரோகிகளுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு வழங்குவது அடுத்த துரோகத்திற்கு நாமே வழிவகுப்பது போன்றது. மனிதர்களின் தந்திரங்கள் அனைத்தும் கூர்மையான அறிவின் முன்னால் சுக்கு நூறாகிவிடும். அடுத்தவர் முகத்தில் கரியை பூச நினைப்பவர்களின் கைகள்தான் முதலில் கரை படியும். அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் உள்ளம் தன்னைத்தானே அரித்து தின்னும். தெரிந்தே செய்த பாவங்களுக்கு கழுவாய் தேட எந்த வலிமையாலும் முடியாது. தப்பித்து விட்டோம் என்று இனி எவரும் கனவிலும் நினைக்கக்கூடாது. கணக்கு தீர்க்கும் நேரம் வந்தே தீரும். தீமையின் ஆட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். நேர்மையின் சாம்ராஜ்யம் எப்போதும் நிலைத்து நிற்கும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.